நம்ம ஆலியா மானசாவும் சஞ்சுவும் என்ன ரோட்ல இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, அப்ப நிஜமாலுமே டிவோர்ஸ் தானே சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இதை பார்த்து எல்லாருக்குமே கேட்க தோணுது. பட் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஆலியா மானசா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. அண்ட் சஞ்சுவும் அதே மாதிரி தான். ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ரீசெண்டாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போடலை. அதனால சோஷியல் மீடியா என்ன டாக்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போல, அதனால தான் ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ் சேர்ந்து போடவே மாட்டேங்கிறாங்க, இனி கொஞ்ச நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இவங்க டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ஆலியா அண்ட் சஞ்சீவ் கடுப்பாகி இந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். என்னன்னா, சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் இப்படி தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஆலியா மானசா சஞ்சுவோட கண்ணத்தில் பல்லாருன்னு அறையிறாங்க. அப்புறம் மிடில்லே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி எங்களுக்குள்ள சண்டையே வராதுங்க, இதெல்லாம் பார்த்தா நாங்கள் சிரிக்க தான் செய்வோம், எங்களுக்குள்ள பிரிவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரியும் எங்களுக்குள்ள சண்டையே வராது, வந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம், உடனே சரியாயிடும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் கேப்ஷன் சொல்லி எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷன் பரப்புறவங்கள் கவனத்திற்கு ஆலியா மானசா தரமான பதிலடி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு ஆலியா மானசா இந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும், இந்த பேர் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.